ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நேர்காணல் அட்டன் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அட்டன் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல? ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து நிறைய ஜாயின் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை தகவல் தான். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்றீங்க, எனக்கு அடிச்சிருச்சு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்றீங்க. சோ இந்த திருவண்ணாமலை கோயிலுக்கு என்னதான் ஆச்சு, வழக்கு நடைபெறுகிறதா, எதனால வந்து பார்த்தீங்கன்னா வர கிடையாது அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல முக்கிய தகவலா பார்க்கலாம். சோ இனி வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா என்னங்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். சோ இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க விரிவா பார்க்கலாம். நான் இந்த வீடியோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் காட்டுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இருக்குன்னா, திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா 109 பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்கள். இந்த நிரந்தர பணியிடங்களை வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கிறதுக்கு தடைக்கோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அது யாருக்கு தொடர்ந்துருக்காங்கன்னா டி.எஸ். சங்கர்னு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்துருக்காங்க. பொதுநல வழக்கா வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்துருக்காங்க. ஸோ அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றிருக்கு. அந்த கேஸ் நடைபெற்று திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5/3/2026 அந்த தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தலைமை நீதிபதி அமர்வு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. ஸோ இவங்க என்னன்னு கேஸ் போட்டிருக்காங்கன்னா அறங்காவலர், அந்த திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறங்காவலர் இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அறங்காவலர் இல்லாத நிலையில பணியாளர்களை நியமிக்க கூடாது என வழக்கு போட்டிருந்தாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 109 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரலையா என்னங்கிறது தெரியல. 5/3/2026 தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா, இதனால தான் இது வரைக்கும் தள்ளி வச்சிருந்தாங்களான்னு கேட்டீங்களா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஸோ இனி வருமானு கேட்டீங்களா, இனி வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அறிவிக்க போறாங்க. இன்னும் 2 or 3 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்க போறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஏன்னா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து ஒரு 2 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செலக்ட் ஆகுங்க நம்பி கேட்குறீங்க, எல்லாமே தயாராக இருந்துங்க. ஒன்று இந்த எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லையா எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 or 3 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்க போறாங்க. ஏன்னா தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராணுவ படை இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கலாம். ஸோ இந்த திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாருக்காவது வந்திருந்தா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 109 வேகன்சிங்கிறதுனால யாருக்கு வந்துக்கிறதுன்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. எக்கச்சக்கமா விண்ணப்பிச்சிருக்கீங்க, எல்லாருமே நேர்காணல் அட்டன் பண்ணிக்கிறீங்க. அதில் 109 பேர் யாருங்கிறதா நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்குது. ஸோ வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படி வந்துருந்துச்சுன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. திருவண்ணாமலை பத்திரிகை செய்தியில் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதோட ஸ்கிரீன்ஷாட் இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸ் சேனல்ல எதுலையுமே வர கிடையாது. இந்த ஒரு பத்திரிகை செய்தியில தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இவங்க மட்டும் தான் கேஸ் போட்டிருக்காங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற யாராவது போட்டிருக்காங்களா என்னங்கிறது தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு. மேல ஏதாவது கேஸ் விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும்தானா உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்நேரமும் வரலாம். ஸோ நீங்க எல்லாமே தயாராக இருந்துங்க. ஸோ இது மாதிரி அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்றேன். நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.